அடுத்து நம்ம பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மணிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் இருக்கிற பெருமாளினுடைய பெயர் ராஜகோபால சுவாமி, செங்கமல தாயார். ராஜகோபால சுவாமி மணிமங்கலத்தில் அருள் புரிகின்றார். யூஸ்வலாக பார்த்தேன்னா பெருமாள் கோயிலில் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் ஏந்திருப்பார் பெருமாள். ஆனால் இந்த கோயிலில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தி ராஜகோபால சுவாமி அருள்பாவிக்கின்றார். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும். மூலவர் 4 கைகளை உடையவராக ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பத்ம விமானத்தில் அருள்பாவிக்கின்றார். இவருடைய இடது கையில் தண்டாயுதமும் மார்பில் மகாலட்சுமியும் ஏந்தி காட்சியளிக்கின்றார். நுழைவாயில் மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சிலை இருக்கும். ஏன்னா இது கிருஷ்ணருடைய கோயில்கிறதுனால இந்த நிறைய இங்கே கிருஷ்ணர் சிலைகளை பார்க்கலாம். நம்ம செங்கமல தாயார், செங்கமலம் தான் தாயார், அவருக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஆண்டாளுக்கும் தனி சன்னதி இருக்கிறது. ராமானுஜர் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த கோயிலுக்கு அதாவது இந்த ஊர் இந்த மணிமங்கலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ராமானுஜர் இங்கே வந்து ராஜகோபால சுவாமியை தரிசனம் செய்து அவரை பற்றி பாடியதாகலாம் புராணங்கள் இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி ராஜகோபால சுவாமி தான் இங்கே மூலவர். தாயார் செங்கமல தாயார். இவாளை தவிர தட்சிணாமூர்த்தி சன்னதியும் இருக்கிறது. நர்த்தன கிருஷ்ணர் இருக்கார். அதுக்கப்புறம் ஆலிங்க நர்தன கிருஷ்ணரும் இருக்கார். அதை தவிர பார்த்தேன்னா விநாயகர்னுடைய மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும். ரொம்ப புராதனமான கோயில். நான் போகும்போது இந்த கோயில் புனரமைக்கப்படுறதுக்காக நிறையா வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி நான் முன்னாடி காமிச்ச சிவன் கோயிலும் சரி, அதாவது ரெண்டும் பக்கத்தில் தாங்க. அதாவது திருக்கைலாயநாதர் கோயில், அம்பாள் ஞானாம்பிகா சமேதர் திருக்கைலாயநாதர் கோயிலும் சிவன் கோயிலும் சரி. இந்த கோயிலான ராஜகோபால சுவாமி தாயார் செங்கமல தாயார், 2 கோயிலுக்கும் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப பழமை வாய்ந்த, ரொம்ப புராதனமான, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்கள். இந்த கோயிலுக்குள்ளே இந்த கோயிலெலாம் நம்ம தரிசிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் நான், பாருங்கள். இந்த கோயில் நான் போகும்போது நான் சொன்ன மாதிரி சிவன் கோயிலில் இந்த பெருமாள் கோயில் அதாவது அந்த வேலைப்பாடுகள்லாம் ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. 2 கோயிலுமே ரொம்ப பார்க்க வேண்டிய கோயில்கள். நீங்களும் போய் தரிசனம் பண்ணுங்கள். நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் எல்லா சன்னதிகளையும் காமிச்சிருக்கேன், போய் பாருங்க. ரொம்ப பெரிய கோயில். இதை விட என்னென்னா இந்த ராஜகோபால சுவாமி கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லால் கட்டப்பட்டு இருந்தது. கருங்கல்லால் ரொம்ப அழகான ஆர்கிடெக்சருங்க. ஒரு வெளியில் இருக்கிற அந்த வெயிலே தெரியாமல் உள்ளுக்குள்ளே போனால் அவ்வளவு குழுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக கோயில்களெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நல்லபடியாக பார்த்துட்டு அந்த கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணி அந்த சுவாமிகளுடைய அருளை பெற்றாலே நம்மளுக்கு போகிறோம். ஸோ நீங்களும் இந்த கோயில்களை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக போயிடலாம். இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுர்வேதி மங்கலம் என போற்றப்படும் மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய திருக்கைலாயநாதர் ஞானாம்பிகை சமேத திருக்கைலாயநாதர் கோயிலையும் ராஜகோபால சுவாமி தாயார் செங்கமல தாயார் கோயிலையும் நீங்களும் எல்லோரும் தரிசனம் பண்ணுங்க. நான் வேறொரு பதிவில், அடுத்த பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மணிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் இருக்கிற பெருமாளினுடைய பெயர்